அனைவருக்கும் வணக்கம். நாம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் சாப்டர் பார்த்துருக்கோம். இந்த கிளாஸில் நாம் பெர்சிசைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பெர்சிசைட்ஸ் பூச்சிக்கொல்லிகள். பெர்சிசைட்ஸ்னால் என்ன? பூச்சிக்கொல்லிகளை பற்றி பார்க்க போகிறோம். பூச்சிக்கொல்லிகளை நம்ம அதிகமாக பயன்படுத்துறதுக்கு காரணமாக பெர்சிசைட் ரெசிடியூ, அந்த பூச்சிக்கொல்லிகளின் காரணமாக ஃபுட் செயினில் பாதிப்பு ஏற்படுதுன்னு பார்க்குறோம். ஃபுட் செயினில் பாதிப்பு ஏற்படுவதன் காரணமாக பயோ மேக்னிஃபிகேஷன் நடக்குது. பயோ மேக்னிஃபிகேஷன் காரணமாக ஹியூமன் ஹெல்த்தும் என்விரான்மெண்ட்டும் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ பெஸ்டிசைட்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அது ஃபுட் செயினை பாதிக்குது. ஸோ பயோ மேக்னிஃபிகேஷன் ஏற்படுது. ஸோ ஹியூமன் ஹெல்த், மனிதர்களுடைய ஹெல்த்தும் பாதிக்கப்படுது. அதே போல் என்விரான்மெண்ட்டும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம ஏன் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம்? எதுக்காக நாம் விவசாயத்தில் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம்? பேர்லேயே இருக்குது, பூச்சிக்கொல்லிகள். பூச்சிகளை கொல்றதுக்காக தான் நாம் பெஸ்டிசைட்ஸை, பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறோம். டியூ டு இன்க்ரீஸ் ஆஃப் வீட்ஸ், பெஸ்ட் அண்ட் ரோடன்ஸ். வீட்ஸ்னா என்ன? களைகள். பெஸ்ட்னா பூச்சிகள். ரோடன்ஸ்னா கொறித்துண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதன் காரணமாக பயிர்களில் இது அதிகரிப்பதன் காரணமாக நாம் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்கேஸ் நம்ம பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணுமா? லாஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது அந்த விளைச்சலில் 15-25% அந்த விளைச்சல் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 100 கிலோ அந்த விளைச்சலில் நெல் கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 15-25 கிலோ அந்த பூச்சிக்கொல்லிகளால் அழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுக்கு காரணமாக நமக்கு 15 மூட்டையிலேருந்து 25 மூட்டை நெல் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக தான் நாம் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சரிங்க, இந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இந்த பயோ மேக்னிஃபிகேஷன் நடக்குது, ஹியூமன் ஹெல்த் பாதிக்கப்படுது, என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது. ஸோ இந்தியாவில் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்தியாவில் நாம் எந்த அளவுக்கு பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ ஒரு ஹெக்டர் நிலத்துக்கு 0.5 கிலோகிராம், ஒரு ஹெக்டர் நிலத்துக்கு 0.5 கிலோகிராம் பெஸ்டிசைட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் எங்கே? இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யூஎஸ்ஏல பாருங்கள், ஒரு ஹெக்டர் நிலத்துக்கு 7 கிலோ பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதே யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒரு ஹெக்டருக்கு 2.5 கிலோவும், ஜப்பானில் ஒரு ஹெக்டருக்கு 12 கிலோவும், கொரியாவில் ஒரு ஹெக்டருக்கு 6.6 கிலோகிராம் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த நாடுகள்லாம் கிலோ கணக்கில் பயன்படுத்திட்டு இருக்காங்க பூச்சிக்கொல்லிகளை. ஆனால் நம்ம பாருங்கள், ஒரு 1/2 கிலோ பூச்சிக்கொல்லியை பயன்படுத்திட்டு என்விரான்மெண்ட்டு பாதிக்கப்படுது, ஹியூமன் ஹெல்த் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? இங்கெல்லாம் இத்தனை கிலோ கணக்கில் பயன்படுத்துகிறாங்க. இங்கெல்லாம் இந்த இஷ்யூ ரைஸ் ஆகுதா? நான் குறைஞ்ச அளவில் ரைஸ் ஆகுது. இந்தியாவிலேயே இது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரீசன்ஸ் என்னென்ன ரீசன்ஸ்? வித்தவுட் ஃபாலோயிங் ப்ராப்பர் கைட்லைன்ஸ். ஒரு பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துகிறோம், பெஸ்டிசைட்ஸை ஃபார்மிங்கில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அந்த கைட்லைன்ஸை யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதே போல் யூஸ் சப்ஸ்டாண்டர்ட் பெஸ்டிசைட்ஸ். விலை தரமில்லாத பூச்சிக்கொல்லிகளை, அதிகம் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய, இன்ஃபர்டிலிட்டியை ஆஃப் சாயில் ஏற்படுத்தக்கூடிய, மலர்தன்மையை நிலத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப வீரியமான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறதுக்கு காரணமாக நிறைய சைடு எஃபெக்ட் வருதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் லேக் ஆஃப் அவேர்னஸ், அதான் பூச்சிக்கொல்லிகளை எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் ஃபார்மர்ஸ் கிட்ட இல்லை. ஸோ இதெல்லாம் ரீசன் தான். இந்த அளவுக்கு குறைவாக நாம் பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தாலும் நாம் இத்தனை ரீசன்ஸுக்கு காரணமாக நமக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. ஸோ இந்த நாடுகளெல்லாம் இந்த ரீசன்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை. அங்கே இருக்கிற ஃபார்மர்ஸுக்கு நல்ல எஜுகேட்டட் பீப்புளாக இருக்கிறாங்க, நல்ல ஃபார்மிங் குறித்தான எஜுகேஷன் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதன் காரணமாக அவங்க எஃபிஷியண்ட்டாக பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து நம்ம கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ். நம்ம எது பார்த்தாலும் கடைசியில் கவர்மெண்ட்டுடைய அந்த ஸ்டெப்ஸ் என்ன, அதை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் நடத்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்த்தே ஆகணும். ஸோ நீட் எஜுகேட்டட் ஃபார்மர்ஸுக்கு இந்த பெஸ்டிசைட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுக்கு அப்படி காரணமாக நாம் எஜுகேட் பண்ணணும். கவர்மெண்ட்ஸ் அதை எஜுகேட் பண்ணுது. ஃபார்மர்ஸுக்கு எப்படிலாம் நிறைய இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கேம்ப்லாம் நடத்துகிறாங்க. பெஸ்டிசைட்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. நமக்கு தெரிஞ்ச தம்பி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கார். ஸோ அவர் எப்போ பார்த்தாலும் கேம்பிங் போனான்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஃபார்மர்ஸுக்கு பெஸ்டிசைட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கேம்பிங் நடத்துறது மூலமாக அவங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம். சென்ட்ரல் இன்செக்டிசைட்ஸ் போர்ட் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி அப்படிங்கிற இந்த கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெஸ்டிசைட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபார்மர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த நடவடிக்கைகள் கவர்மெண்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த சென்ட்ரல் இன்செக்டிசைட் போர்ட் அண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கமிட்டி அப்படிங்கிற இந்த கமிட்டி மூலமாக பெஸ்டிசைட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த கைட்லைன்ஸ் இந்த கமிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸை ஃபார்மர்ஸை கொண்டு போய் சேர்க்கறது மூலமாக
ஃபார்மர்ஸ் வந்து எஜுகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நான் டாக்ஸிக் அண்டு காஸ்ட் எஃபெக்டிவ் காஸ்ட் எஃபெக்டிவான பயோபெஸ்டிசைட்ஸை ப்ரொமோட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். இதை வந்து இந்த ரொம்ப வீரியம் இல்லாத கெடுதலை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாத ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ரொம்ப மலிவான பெஸ்டிசைட்ஸை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு காரணமாக அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிற ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற நாம் இங்கே பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் இந்தியாவில் பெஸ்டிசைட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது யூஸ் பண்ணாதனால அது விளைச்சலில் ஒரு எந்த அளவுக்கு வந்து விளைவுகளை வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்துது, விளைச்சல் அது எந்த அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.